பாபா கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆகும்போதே ஒரு அமைதியான வைப்பு கிடைக்குங்க. அடுத்து இந்த துவாரக மண்டபத்துக்கு முன்னாடி இருக்க துளசி செடியை பார்த்துட்டு இதே இடத்துல தேங்காய் காணிக்கையும் நீங்க செலுத்தலாம். அப்படியே இந்த கோவிலோட கட்டமைப்பை பாருங்களேன், மிக பிரம்மாண்டமா இருக்கு. அதை பத்தின வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்படியே பொறுமையா உள்ள போனீங்கன்னா பக்தி வாசனையோட பாபாவை பார்த்துட்டு வெளியே வரும்போது கிருஷ்ணர் மற்றும் விநாயகரை பார்க்கலாங்க. ஆனா நாங்க போனப்போ என்னவோ தெரியல, கிருஷ்ணரை பார்க்க முடியல. கீழே இறங்கி வந்தீங்கன்னா தியான மண்டபத்துல பிரம்மாண்ட சிவலிங்க சிலை இருக்கிறத பாருங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளிப்பிரகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஸ்ரீ தத்தாத்திரேயரை பார்த்துட்டு முதலா நிறுவப்பட்ட பாபா சிலையையும் பார்த்துட்டு வரலாங்க. இந்த இந்த இடத்துல தாங்க எங்களை அன்னதானம் சாப்பிட கூப்பிட்டாங்க. ஆனா பக்கத்து ஊர்ல ஃப்ரெண்டு வீட்டுல லஞ்ச் ரெடி பண்ணனால நாங்க அங்க போயிட்டோங்க. கடைசியா வெளியே வரும்போது வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் மற்றும் சாய்பாபா சிலைகளை இங்கேயே வாங்கிக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.